TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களிடம் இருக்கும் செல்வாக்கை தமிழரசு இழக்கும் வகையில் பதவிகளை வழங்கக்கூடாது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பஸ்நாயக்கவிற்கு பிங்கிரியாவில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் பணியாளர்களுக்கு அனுமதி பத்திரத்தின் மூலம் மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கு முந்தைய அரசாங்கம் அனுமதி வழங்கியதன் ஊடாக 1387 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு உரிய தீர்வை வழங்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தவறியுள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கை இழந்த பாதையை தொடர்கின்ற வகையில் கட்சியினுடைய முடிவுகள் பதவிகள் அமையக்கூடாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பினை சரியாக புரிந்து கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலருடைய ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்தும் அனுமதிப்பதன் ஊடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியான பாதையில் தமிழ் தேசிய அரசியலை தள்ளும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார். கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சமகால அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். தமிழரசு கட்சி பிரதான கட்சியாக உள்ளமையினால் அந்த கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது என்றும் கூறினார். ஒரு பொது புள்ளியில் சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரனுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அதேபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடனும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார். இந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த ஆண்டில் முன்கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். தமிழரசு கட்சி சரியான மாற்றங்களை செய்யுமானால் தமிழினத்துக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் சுபீட்சமாக அமையும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பஸ்நாயக்கவிற்கு பிங்கிரியாவில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் போக்குவரத்து சேவை ஒப்பந்தம் பெறுவது தொடர்பாக மற்றொரு நபருடன் அந்த இடத்துக்கு வந்தபோது இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் பிங்கிரியா பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றின் தொழிலாளர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை தொழிற்சாலையை சுற்றியுள்ள மக்களே வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பஸ்நாயக்க இன்று தொழிற்சாலை அமைந்துள்ள இடத்துக்கு வந்து ஊழியர்களுக்கு தேவையான போக்குவரத்து சேவைகளை வழங்கக்கூடிய மற்றொரு தரப்பினர் தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மற்றொரு நபருடன் வந்த விஜயஸ்ரீ பஸ்நாயக்கவிற்கு தற்போது போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழுவினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். புலம்பெயர் பணியாளர்களுக்கு அனுமதி பத்திரத்தின் மூலம் மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கு முந்தைய அரசாங்கம் அனுமதி வழங்கியதன் ஊடாக 1384 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கணக்காய்வாளர் நாயகத்தின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய முறைமையை நடைமுறைப்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை பாதுகாக்கப்படவில்லை என்றும் கட்டுப்பாட்டு முறைகளை முற்றிலும் புறக்கணித்து திட்டம் தவறாக பயன்படுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட வேளையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தின் பிரகாரம் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் வாகனத்திற்கு விதிக்கப்பட்ட சொகுசு வரி விலக்கு வரம்பு 6 மில்லியன் ரூபாயிலிருந்து 12 மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. குறித்த தீர்மானத்திற்கமைய 2022 ஆண்டு செப்டம்பர் 22 தேதி முதல் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 30 வரை 1077 அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 77 ரத்து செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
எவ்வாறாயினும் இந்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்குள் 1000 செல்லுபடியாகும் அனுமதி பத்திரங்களில் 510 அனுமதி பத்திரங்களை இறக்குமதிக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த திகதிக்குள் 375 மின்சார வாகனங்கள் மாத்திரமே மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த திகதிக்குள் 375 மின்சார வாகனங்கள் மாத்திரமே மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அதன்படி மின்சார வாகனங்கள் இறக்குமதி தொடர்பாக 2022 மே மாதம் 1ஆம் தேதி முதல் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை செயல்படுத்தப்பட்ட திட்டம் குறித்து விசேட கணக்காய்வு அறிக்கை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு உரிய தீர்வை வழங்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தவறியுள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் குற்றம் சுமத்துகின்றனர். கிளிநொச்சியில் இடம்பெற்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தின் போது அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகளை தேடி தொடர்ந்தும் போராடி வருகின்றோம். அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டுபிடிக்க சர்வதேசம் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் போராடுகின்றோம். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தாலும் இதுவரையில் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட எல்லை பிணக்குகளை உடனடியாக தீர்க்குமாறு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திர தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லை பிரச்சனையானது நீண்ட காலமாக காணப்படுவதாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் உடனடியாக விசேட குழு ஒன்றை அமைக்க இணக்கம் தெரிவித்தார். மேலும் மிக நீண்ட கால மக்கள் குடியிருப்பு காணிகளை அரச காணிகளாக அண்மையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் மட்டக்களப்பு மஞ்சத்தொடுவாய் பிரதேச காணிகளை மீண்டும் அந்தந்த மக்களுக்கான தனியார் காணிகளாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை குறித்த குழு ஊடாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் MALM ஹிஸ்புல்லா கோரிக்கை விடுத்ததுடன் அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை வழங்கினார். போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்த ஜனாதிபதி அதற்காக இணையவழி முறையை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சுட்டிக்காட்டினார். ஆன்லைன் முறையினூடாக வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்படும் சிரமங்களை கண்டறிந்து அது தொடர்பான உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறு ஜனாதிபதி அறிவித்தார். மேலும் சிறைச்சாலைகளில் இடம்பெறும் முறைகேடுகளில் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் இதனுடன் தொடர்புள்ள அதிகாரிகளுக்கு நிறுவன மட்டத்தினால ஒழுக்காற்று நடைமுறைகளுக்கு அப்பால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவது தடை செய்யப்படும் என சுகாதார பிரதி அமைச்சர் ஹசங்க விஜயமுனி தெரிவித்தார். எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் ஜென் பெட்டா எனும் புதிய தலைமுறை உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு முதல் 2039ஆம் ஆண்டு வரை பிறப்பவர்கள் ஜென் பெட்டா என அழைக்கப்படுவார்கள் என குறிப்பிடப்படுகின்றது.
இந்த தலைமுறையினர் பெரும்பாலும் ஜென் ஹெல்ஃபா மற்றும் ஜென் இசட்களின் வாரிசுகளாக இருப்பார்கள். மேலும் 2025 உலக மக்கள் தொகையில் 16% பேர் ஜென் பெட்டா தலைமுறையாக இருக்க வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். கடந்த அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சராக இருந்த மனுஷ நாணயக்கார நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. சுவிட்சர்லாந்துக்கு சென்ற அவர் பின்னர் வேறு ஒரு ஐரோப்பிய நாட்டிற்கு சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் முதலில் இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அதன் பின் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை அந்நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அவரது நெருங்கிய உறவினர் ஒருவரிடம் கேட்டபோது வருட இறுதியில் தனிப்பட்ட பயணமாக மட்டும் வெளிநாட்டில் இருப்பதாகவும் விரைவில் இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக மக்களை ஏமாற்றிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரர் இரகசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்த மனுஷ நாணயக்கார நாட்டை விட்டு வெளியேறி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.